Hey guys, this is another episode of What is Breaker Block and Mitigation Block. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம். பிரேக்கர் பிளாக் அண்ட் மிட்டிகேஷன் பிளாக். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பிளாக் பார்த்துருப்போம். ஸோ பிரேக்கர் பிளாக் அண்ட் மிட்டிகேஷன் பிளாக்கை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், பிரேக்கர் பிளாக். பிரேக்கர் பிளாக் எப்போவுமே ஃபார்ம் ஆகுறது எப்படின்னா, ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற ஆர்டர் பிளாக்கை இன்வாலிடேட் பண்ணி கீழே இருக்கிற லிக்விடிட்டியை ரைட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மேலே கொண்டு போய் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பை ஆர் செல்லுக்கு போகிறது தான் பிரேக்கர் பிளாக். ஓகே, ஸோ இது வந்து பொட்டென்ஷியலி வந்து என்ன இதுக்கு யூஸ் ஆகும்னா, ரிவர்சல் என்ட்ரிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ரிவர்சல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேமில் பிரேக்கர் பிளாக் ஈஸியாக வந்து நம்மளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓஸியாக இருக்கும். லோவர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிக்யூஷனுக்கு இருக்கும். ஓகே, எப்போவுமே ஒரு ஓபி இருக்குன்னா அந்த ஓபி எப்போ ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்கள், எந்த டைரக்ஷனில் ஃபெயில் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ஃபெயில் ஆகிற ஓபி கம்பல்சரி அங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். ஓகே, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுக்கிற என்ட்ரிக்கு பேர் தான் பிரேக்கர் பிளாக் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிரேக்கர் பிளாக் வந்து சாதாரணமாக நம்ம அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பிரேக்கர் பிளாக்னு சொல்ல முடியாது. அது கன்ஃபார்மாக பிரேக்கர் பிளாக் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பைசாய் லிக்விடிட்டி ஆர் செல்சாய் லிக்விடிட்டி கன்ஃபார்மாக நியராக இருக்கிற லிக்விடிட்டியை கம்பல்சரி அது ஸ்வீப் பண்ணியிருக்கணும். ஸோ லைக் திஸ், இந்த மாதிரி அது ஸ்வீப் நடந்திருக்கணும். நியராக இருக்கிற லோ ஆர் நியராக இருக்கிற ஹையை லிக்விடிட்டி ரைட் நடந்திருக்கணும். அப்படி நடந்து அடுத்த ப்ரைஸை இருக்கிற ஓபியை ஃபெயில் பண்ணணும். ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் ப்ரைஸை மேலே புஷ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் இது பை சைட் பிரேக்கர் பிளாக்காக நம்மளால் கன்சிடர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதுக்கு இன்னொரு கீ பாயிண்ட் என்னன்னா, முக்கியமானது பிரேக்கர் பிளாக் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மேலே நடக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும். ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டோட டெலிவரி டைரக்ஷன் பை சைடுக்கு இருக்குன்னு நம்மளால் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஓகே, இந்த சேம் திங் மிட்டிகேஷன் பிளாக் சிமிலர் டு இதுவும் அந்த சேம் திங் தான். ஓகே, இதில் என்ன விஷயம்னா, பிரேக்கர் பிளாக்ல எப்படி செல் சைடு எடுத்துட்டு போச்சோ இதுல செல் சைடு எடுக்காம போனா அதுக்கு பேரு மிட்டிகேஷன் பிளாக். நல்லா புரிஞ்சுக்கணும். பிரேக்கர் பிளாக்ல செல் சைடு எடுத்து, அதாவது ஒரு ஆர்டர் பிளாக்கு செல் சைடு எடுத்து அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு பேரு பிரேக்கர் பிளாக். ஒரு ஆர்டர் பிளாக்கை கீழே இருக்கிற செல் சைடு எடுக்காம மேலே உடச்சிச்சுன்னா அதுக்கு பேரு மிட்டிகேஷன் பிளாக். ஓகே, இது மோஸ்டா இந்த மாதிரி வந்து இந்த செல் சைடு லிக்விடிட்டி எடுக்கும் போது 2 or 3 அசட்டில் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியல் தெரியும். அதை வந்து நம்ம எஸ்எம்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரொம்ப குழப்பாமல் டேரெக்டாக விஷயத்துக்கு வரேன். ஸோ மேலே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக் நம்ம செல்லுக்கு பார்த்துருப்போம் டெஃபினெட்லி. ஓகே, நம்ம இதனால் என்ன பண்ணுவோம், செல்லுக்கு பார்த்ததுனால ஒரு சின்ன விஷயம், நம்ம செல்லுக்கு இதை ஏன் பார்த்துருப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே வந்து ஒரு பொட்டன்ஷியல் லிக்விடிட்டி வாய்டு இருந்து பின்னாடி ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் லிக்விடிட்டி வாய்டு இருந்திருக்கும். அந்த லிக்விடிட்டி வாய்ந்து ப்ரைஸ் அடுத்த கண்டினியூஷனில் ஒரு ஐஎஃப்இஜி வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டெலிவரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒன் மோர் திங், இங்கே என்ன விஷயம்னா, கீழே இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டியை அது பொட்டன்ஷியலாக எடுக்கலை. ஸோ லாஸ்ட்டாக நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான், ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு இடத்துல இருந்து ஒரு பொட்டன்ஷியல் பிரேக் வச்சா தான் அந்த இடத்துல ஆர்டர் பிளாக் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இது அதே மாதிரி என்ன ஆகல, பொட்டன்ஷியலாக ஆர்டர் பிளாக்கை வந்து என்ன பண்ணலை, எடுக்கலை. எடுக்காதனால நம்மளுக்கு மேலே இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து மேலே உடச்சி அந்த ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் பண்ணி அதை என்னவா ஆக்கிடுச்சு, மிட்டிகேஷன் பிளாக்காக மாக்கிடுச்சு. ஒன்றுமே இல்லை, ரீசெண்டாக இருக்கிற லோவை எடுத்துட்டு மேலே உடச்சிச்சுன்னா அது வந்து பிரேக்கர் பிளாக். அதுவே ரீசெண்டாக இருக்கிற லோவை எடுக்காமல் மேலே உடச்சிருச்சுன்னா அது மிட்டிகேஷன் பிளாக். ஓகே, இதுக்கு வந்து லிக்விடிட்டி ரைட் நடக்காமல் நடந்துச்சுன்னா மட்டும்தான் அது மிட்டிகேஷன் பிளாக்காக நம்ம எடுத்துக்கணும். அந்த சேம் கன்ஃபர்மேஷன் இதில் பார்க்குற மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிற அந்த டைம் வந்து இருக்கணும். ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் திங், ஸோ சார்ட் எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பேன். சார்ட் அலைன்மெண்ட்டில் எது மிட்டிகேஷன் பிளாக், எது பிரேக்கர் பிளாக், அதை எப்படி மார்க் பண்ணணும்னு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு திங், ஒரு ஹை இருக்குது. அந்த ஹையை நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மேலே எடுக்காமல், அதாவது ஹையர் ஹை வைக்க முடியாமல் ஒரு ஹையரோட லோ கிரியேட் பண்ணுது. ஓகே, ஹையரோட லோ கிரியேட் பண்ணுது, லோவரோட ஹை கிரியேட் பண்ணுது. லோவரோட ஹை கிரியேட் பண்ணோன்னே மார்க்கெட் கடைசியாக என்ன பண்ணுது, ஒரு லோவரில் கொடுக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில் என்ன பண்ணுது, பை சைடுக்கு இருக்கிற
ஆர்டர் பிளாக்காக இருந்தது. செல் சைடுக்கு பொட்டன்ஷியலாக கீழே உடைச்சு அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல மார்க்கெட் என்னவா ஆக்கிடுச்சு, மிட்டிகேஷன் பிளாக்காக ஆக்கிடுச்சு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் திங் பிரேக்கர் பிளாக். பிரேக்கர் பிளாக் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இருக்கிற ஹையை, கரெக்டாக இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து ஹையை எடுத்துருச்சு. இந்த ஹையை எடுத்தவொடனே மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, பொட்டென்ஷியலாக இருந்த பை ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, செல்லுக்கு பிரேக்கர் பிளாக்காக மாற்றிருச்சு. இந்த சேம் திங் நீங்கள் எஃப்இஜிஸை எப்படி ஐஎஃப்இஜியாக மாற்றுதோ, ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பிரேக்கர் பிளாக்காக மாறும், ஆர்எல்ஸ் வந்து மிட்டிகேஷன் பிளாக்காக மாறும். ரீசெண்டாக இருக்கிற ஹையை வந்து ஸ்வீப் பண்ணிருந்துச்சுன்னா அது வந்து பிரேக்கர் பிளாக். ரீசெண்டாக இருக்கிற ஹையும் லோவையும் ஸ்வீப் பண்ணாமல் அது கிரியேட் ஆகிற பிளாக்குக்கு பேர் தான் மிட்டிகேஷன் பிளாக். ஸோ உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்ட விரும்புகிறேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் இப்போ நான் ஒரு 15 மினிட் கேண்டில், அதாவது 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு மிட்டிகேஷன் பிளாக். ஓகே, ஸோ மிட்டிகேஷன் பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ இதில் நம்ம எதை பிளாக்காக எடுத்து போனால், இந்த கீழே இருக்கிற கருப்பு கலர் கேண்டில் தான் நம்மளுக்கு லோ கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த கருப்பு கலர் கேண்டிலில் தான் நம்ம வந்து பிரேக்கர் பிளாக் எடுத்துப்போம். ஸோ பிரேக்கர் பிளாக் மார்க் பண்ணும்போது கீழே லோலேருந்து ஹை வரையும், ஓகே, ஹை வரையும் மார்க் பண்ணி மிட்டிகேஷன் பிளாக். ஓகே, ஏன் இதை மிட்டிகேஷன் பிளாக்னு சொன்னோம், இதுவே இந்த கேண்டில் நம்மளுக்கு ஒரு ஹையை கிரியேட் பண்ணி லோவர் லோ கிரியேட் பண்ணி ஹையர் ஹை எடுத்திருந்து அது மார்க்கெட் பொட்டன்ஷியலாக கீழே க்ளோஸ் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருப்போம், பிரேக்கர் பிளாக். அதுவே ஒரு ஹையை வந்து லோவரோட ஹை கிரியேட் பண்ணதுனால மார்க்கெட் கீழே பொட்டன்ஷியலாக கீழே இருக்கிற ஓபியை உடைச்சதுனால இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மிட்டிகேஷன் பிளாக். ஸோ இந்த மிட்டிகேஷன் பிளாக் நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டோட ப்ரைஸை ஒபே பண்ணியிருக்கு. யா, ஸோ மிட்டிகேஷன் பிளாக்ல நம்மளுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் தேவை, ஒரு பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எஃப்இஜி இருக்கணும், அண்ட் தென் வந்து சிஎஸ்டிஆர் எம்எஸ்எஸ், அது ரெண்டுமே இங்கே மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷனில், அதாவது பை ட்ரெண்ட்ல இருந்து ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இங்கே சம்திங் ஒரு ஸ்மார்ட் மணி ரிவர்சல் நடந்ததுனால இங்கே மார்க்கெட்டில் ஒரு மிட்டிகேஷன் பிளாக் மூலிமா மார்க்கெட்டை கண்டினியூஷன் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த செல் ட்ரெண்டை மார்க்கெட் என்ன பண்ணுது, எக்ஸாக்டாக திருப்பி கண்டினியூஷன் ட்ரெண்டுக்கு அனுப்புது. ஓகே, தென் இப்போ உங்களுக்கு பிரேக்கர் பிளாக் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரொம்ப நாய்ஸாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பிரேக்கர் பிளாக் பார்க்கணுன்னா எங்கே பார்க்குறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, to see this is the recent low, this is the recent high, and this is also recent high. ஓகே, ஸோ இதில் நீங்கள் எதை பிரேக்கர் பிளாக்காக எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு கிரியேட் ஆகிற இந்த ஹை கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலுக்கு மேலே எந்த கேண்டிலுமே அபோவ் த கேண்டில்ஸ் வந்து கிரியேட் ஆகக்கூடாது. அதாவது கிரியேட் ஆகுறது எப்போவுமே நாய்ஸாக இருக்கக்கூடாது. நாய்ஸாக இருக்கிற கேண்டில் அடுத்த கேண்டில் பிளாக் கேண்டிலாக இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ அப்படி இருந்தால் தான் இதை நம்மளால் என்னென்னு பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆர்டர் பிளாக்னு கன்சிடர் பண்ண முடியும். இதை நம்ம செல் ஆர்டர் பிளாக்காக பார்க்க முடியும். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு பொட்டன்ஷியலாக க்ளோஸ் வச்சாதான் அது பிரேக்கர் பிளாக்காக மாறும். அது வரையும் இது என்னது, செல் ஆர்டர் பிளாக், கரெக்ட்? ஸோ இந்த செல் ஆர்டர் பிளாக் என்னவா ஆகுது, மார்க்கெட் கோ டவுன் அண்ட் டேக் த செல் சைட் லிக்விடிட்டி நியர் த லோவை எடுத்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து என்ன பண்ணுது, ஒரு டிஸ்ட்ரிபியூட் வச்ச எஃப்இஜியை ஐஎஃப்இஜியாக மாக்குது. திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரிவர்சல் சைன். ஸோ மார்க்கெட் ஐஎஃப்இஜியோட வச்சது இல்லாமல் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சிருக்கு. திஸ் இஸ் யுவர் செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், அதாவது கன்ஃபர்மேஷன். அண்ட் தென் தேர்டு கன்ஃபர்மேஷன், உங்களுக்கு மார்க்கெட் மேலே இருக்கிற ஓபியை இன்வாலிடேட் பண்ணி பிரேக்கர் பிளாக்காக மாற்றுது. ஸோ ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் எத்தனை கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு ரிவர்சலுக்கு? ஃபர்ஸ்ட் செல்ஸாய் லிக்விடிட்டி, அதாவது நியராக இருக்கிற லோவை எடுத்துச்சு. நியராக இருக்கிற லோவில் வந்து ரீசெண்டாக இருக்கிற அதாவது ஐஎஃப்இஜியாக மாற்றுச்சு. இருக்கிற ஐஎஃப்இஜியை மாற்றும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப பொட்டன்ஷியலாக எஃப்இஜியோட கிரியேட் ஆச்சு. ஸோ ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்குமே ரீபேலன்ஸ் ஆகி பர்டிகுலர் ப்ரைஸ் எங்கே போனாலுமே பர்டிகுலர் தீங்குக்குள்ளே வந்துட்டு தான் போயிருக்கு. ஓகே, பர்டிகுலர் தீங்குக்குள்ளே வந்துட்டு தான் போயிருக்கு. ஏன்னா
இந்த ஐஎஃப்இஜி கேண்டில் இருக்குல்ல, இந்த ஸ்டில் ஹை இருக்கு தெரியுமா, இந்த ஹையை இதுங்க ஜஸ்ட் விக்ஸை வச்சு பிளே தான் பண்ணியிருக்கு. ஓகேவா, அது உடைக்கல, பாடி க்ளோஸ் ஆகலை. ஸோ அது வரையும் அது என்னவா இருந்திருக்கும், எஃப்இஜியாக தான் இருந்திருக்கும். எது வரையும் இது பாடி க்ளோஸ், இங்கே பாடி க்ளோஸ் நடக்கல, இந்த பாடி க்ளோஸ் முன்னாடி வரையும், இத்தனை கேண்டில் லோக்கு முன்னாடியும் அது ஸ்டில் ஒரு எஃப்இஜியாக தான் இருந்துருந்துச்சு. எப்போ இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுச்சோ அது என்னவா ஆயிடுச்சு, ஐஎஃப்இஜியாக மாறிடுச்சு. ஐஎஃப்இஜியாக மாறினதுனால ப்ரைஸ் 2 டீலிங், அதாவது 2 பிடிஆர்எஸ் எடுக்கணும். ஒன்று பிரேக்கர் பிளாக் அண்ட் தென் ஐஎஃப்இஜி. ஸோ ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, எக்ஸாக்டாக என்ன பண்ணுச்சு, 2தோட டிஸ்கவுண்ட் ஜோன்லேயும் வந்துட்டு 2தோட பிடிஆர்எஸையும் எடுத்துட்டு மார்க்கெட் புஷ் டு நெக்ஸ்ட் டீலிங் ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் டீலிங் ரேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் டீலிங் ரேஞ்சுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, புஷ் பண்ணி போயிடுச்சு. ஸோ இதுதான் எக்ஸாக்டாக பார்க்க வேண்டிய பிரேக்கர் பிளாக். ஸோ I have to show another model also. So I have to go for the perfect time and then we have to go for the lower time frame. Here we have to see. So high make பண்ணிருக்கு, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டு. ஸோ இதுக்கு மேலே பொட்டன்ஷியலாக வச்சிருந்துச்சுன்னா நம்ம பிரேக்கர் பிளாக்காக பார்த்துருக்கலாம். திஸ் இஸ் ஒபே ஃபார் த ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக் இங்கே ஒபே பண்ணுது. ஒபே பண்ண ஆர்டர் பிளாக் என்ன பண்ணுதுன்னா, கீழே இருக்கிற புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இந்த பக்கம் வரையும் நான் காட்டுறேன். ஓகே, ப்ரீவியஸாக இருக்கிற ஆர்டர் பிளாக்குக்கு என்னென்ன அம்சங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்திருக்கு. அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் கீ லெவல் அண்ட் தென் வந்து அந்த இடத்துல பொட்டன்ஷியலான எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் ஆர்டர் பிளாக்காக எடுத்திருப்பீங்க. இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வந்து மிட்டிகேட் ஆகும். பட் திங் இஸ், எது ரியாக்ட் ஆகி எது ஹையர் கன்ஃபர்மேஷன் கொடுக்க போதான் உங்களுக்கு டவுட்டு. ஸோ ஆல்ரெடி ட்ரெண்ட் எண்ணில் இருக்குது, செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹையர் கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது நம்மளால் செல் இந்த ஆர்டர் பிளாக்கை நம்பி நம்மளால் எடுக்க முடியாது. இட்ஸ் அ ஒன்லி ஒன் கன்ஃபர்மேஷன் இஸ் தேர். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், இதை நம்பியும் நம்மளால் எடுக்க முடியாது. ஓகே, ஒன்று இதை பிரேக்கர் பிளாக்காக எடுத்துச்சுன்னா நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், என்ட்ரியை பிளேஸ் பண்ணலாம். ஒன்று இதுக்கு கீழே மார்க்கெட் பொட்டன்ஷியலாக க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா இதோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம பிரேக்கர் பிளாக்னு சொல்லி செல்லுக்காண்டி ட்ரெண்டை எடுக்கலாம். ஓகே, ஸோ நவ் தட் ப்ரைஸ் ஒபே திஸ் ஆர்டர் பிளாக் அண்ட் தென் ப்ரைஸ் புஷ் டு டவுன். இதில் கீழே வரையும் மார்க்கெட்டை ஃபுல்லாக கொண்டு வந்து நேர் இருக்கிற லோவை பாடி க்ளோஸோட க்ளோஸ் பண்ணு. ஓகே, இங்கே ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு, நியர் லோ வந்து லிக்விடிட்டி ரைட் நடந்திருக்கா, லிக்விடிட்டி ரைட் நடந்திருக்கா. மார்க்கெட் இங்கே என்ன பண்ணுது, பொட்டன்ஷியலாக க்ளோஸ் பண்ணுதா. க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரீசெண்டாக இருந்த எஃப்இஜிஎஸ்லாம் ஐஎஃப்இஜியாக மாற்றிச்சா, பை சைடுக்கு இருக்கிற எஃப்இஜிலாம் ஐஎஃப்இஜியாக மாற்றிச்சா. ஸோ ஐ ஹாவ் டு சே 2 கன்ஃபர்மேஷன் தேர், ஐஎஃப்இஜி அண்ட் தென் பிரேக்கர் பிளாக் அண்ட் தென் ஓபி, ப்ரைஸ் சப்போர்ட்டிங் ப்ரீவியஸ் ஓபி. இந்த ஒரே ஒரு ஓபியை வச்சு உன்னால் ட்ரேட் எடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சி மார்க்கெட் என்ன பண்ணுது. ஜஸ்ட் சி த ப்ரைஸ் என்ன உனக்கு சொல்லுது, இந்த ப்ரைஸ் எங்கே மூவ் பண்ண போகுதுன்னு எக்ஸாக்டாக சொல்லும். ஃபர்ஸ்ட் அந்த ஓபி இருக்கா, ஓபிக்கு அடுத்து இருக்கிற டீலிங் ரேஞ்ச் என்ன, பை, அதாவது பை சைடுக்கு இல்லை ஓபி. அந்த பை சைடு ஓபி சப்போஸ் ஒர்க் ஆயிடுச்சுன்னா மேலே இருக்கிற ஓபியை பிரேக்கர் பிளாக்காக மாற்றிடும். பட் மார்க்கெட் ஆல்ரெடி செல் ட்ரெண்ட் இருந்ததுனால ஹேவ் டு நோ. ஓகே, அதனால் இதை நம்ம வந்து கண்மூடித்தனமாக இதை நம்பி நம்மளால் எடுக்க முடியாது. ஓகே, இதனால நம்பி எடுக்க முடியாது. ஏன்னா உனக்கு கரெக்டான எம்எஸ்எஸ் அங்கே இல்லை, சிஏஎஸ்டி வந்து இல்லை. ஓகே, அதை நம்பி உன்னால் எடுக்க முடியாது. ஸோ தட் ஹேவ் டு வெயிட் ஃபார் த லோவஸ்ட் பிரேக்கர், அதாவது ஆர்டர் பிளாக்கை எப்போ ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்த்துட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் உன்னோட என்ட்ரி, அதாவது நியராக இருக்கிற ஐஎஃப்இஜியில் வச்சிருக்கலாம், இல்லை இதோட 50% ஜோனில் வச்சிருக்கலாம். இதோட 50% ஜோனில் வைக்கும் போது நம்ம எஸ்எல் எங்கே வைக்கணும்னா பிரேக்கர் பிளாக் மேலேயும் வைக்கலாம். பிரேக்கர் பிளாக் இருக்கிற அந்த ஐஎஃப்இஜிஸ் எங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ இதோட ஐஎஃப்இஜியோட ஹைலையும் வைக்கலாம். ஓகே, ஸோ ஹேவ் டு கோ ஃபார் த நார்மல் டீசெண்டாக இருக்கிற 1:3 ஆர் 1:4 வரையும் உனக்கு கம்பல்சரி கொடுக்கும். ஸோ ஹேவ் டு சி ஃபார் கேப்சர் த 1:4. இந்த ஒரு மாடலே உங்களுக்கு போடும். மோஸ்ட்டாக பிரேக்கர் பிளாக் வந்து
ஒரு எக்ஸிகியூஷன் எலமெண்ட் இன் லோவர் டைம் ஃப்ரேம். இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி வந்து எண்ட் டு எண்ட் ஸ்விங்கில் நம்மளால பொட்டென்ஷியலாக பார்த்துட்டு எடுக்க முடியாது. பட் பிரேக்கர் பிளாக் ஒன் ஆஃப் த ரிவர்சல் பாயிண்ட்டு அண்ட் தென் கண்டினியூஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பார்த்து எடுக்கிறோம் தான் ரொம்ப பெரிய விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ தட் அதே மாதிரி இது எக்ஸாக்டாக இந்த எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டைம்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.